ಶ್ರಾವ್ಯ, ಪೊನ್ನಿನ್ಯ, ಮಗಿತಾ, ಶಿವಿಕಾ, ತನಿಕ್ಷಾ, ಪಾರ್ವಿ, ಹೈಂದವಿ, ಸಮೀಕ್ಷಾ. Matthew, Harshit, Arit, Rayansh, Adya, Tiyanika and Vibha. அனைவருக்கும் வணக்கம். ஐம்பெரும் காப்பிகளில் ஒன்றான சிலப்பதிகாரத்தை மையமாக கொண்டு அமைக்கப்பட்டுள்ள மேலை நாடகத்தை இப்போது நீங்கள் காணப்போகிறீர்கள். அன்பு, ஏமாற்றம், மனமாற்றம், அநீதி, நீதி, இந்த 5 உணர்வுகளின் சங்கமமே சிலப்பதிகாரம். இந்த மேலை நாடகத்தை வடிவமைத்தவர் அச்சூஸ் ரித்மிக் சோல்ஸ் குழுவினர். இந்த நிகழ்ச்சியை முழுவதுமாக இசையும் இயக்கமும் வடிவமைத்தவர் அச்சு அவர்கள். இப்போது அச்சு ரித்மிக் சோல்ஸ் குழுவை கைத்தட்டி வரவேற்கலாம். செழித்து விளங்கிய பூம்புகார் நகரில் வள்ளுவர் கூறுவது போல அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்ற நெறியில் இரு பெருங்குடிகளின் ஆசீர்வாதத்தோடு கண்ணகியும் கோவலனும் மணமுடித்தனர். Dum dum dumak dum dum dumak dum dum dumak dum 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 dumak dum dum dumak dum dum dumak dum 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 dumak dum dum dumak dum dum dumak dum dum hey dum 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 dumak dum dum dumak dum dum dumak dum dum dumak dum 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 அவர்களின் இல்லறம் இனிதே மலர்ந்தது. ஆனால் மனித மனம் சில நேரங்களில் விதியின் வலையில் சிக்கிக்கொள்ளும். கவிஞர்கள் கூறுவது போல மனத்தினுள் தோன்றும் ஆசை மனிதனை வழிமாற்றும். கோவலன் தன் இல்லத்தை விட்டு வெளியேறி நகரின் புதிய அனுபவங்களையும் கலை உலகையும் நோக்கி செல்லத் தொடங்கினான். கோவலன் நகரத்தை அடைந்து அங்கு மாதவியை சந்திக்கிறான்.
பூவே பெண் பூவே மெய் தீண்ட வேண்டும் என்னோடு வாராய் என் ஆசையோசை கேளாய் மாலையில் பொன்மாலினில் நான் துயில் கொள்ள வேண்டும் காலையில் உன் கண்களில் நான் வெயில் காய வேண்டும் சகியே 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 என் இசைக்கும் ஆசைக்கும் பூசைக்கும் நீ வேண்டும் மின்சார கண்ணா என் மன்னா என் நாடை கேட்டு என் பெண்ணே வாராய் என் ஆசை ஓசை கேளாய் கூந்தலில் விழும் பூக்களை நீ மடியேந்த வேண்டும் நான் விடும் பெருமூச்சிலே நீ துளிர் காய வேண்டும் மதனா 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 என் பூவுக்கும் தேவைக்கும் சேவைக்கும் நீ வேண்டும் என் சார கண்ணா தும் தக்கிட்ட தக்கிட்ட தக்க தின்ன ததிக்கிட்ட தொங்கு ததிக்கிட்ட தொங்கு ததிக்கிட்ட தொங்கு தக்கிட்ட தொம் திம் தக்கிட்ட தொம் தும் தக்கிட்ட 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 தொங்கு தக்கிட்ட தொங்கு தக்கிட்ட தகதின் தித்தத்தும் தகதின் தின்னத்தும் தகதின் தின்னத்தும் தகதின் 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 தின்னத்தும் தகதின் தின்னத்தும் தகதின் தின்னத்தும் தகதின் 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 தும் தக்கிட்ட தக்கிட்ட தும் தக்கிட்ட தக்கிட்ட தும் தக்கிட்ட ஆசையால் குருடாக்கப்பட்ட கோவலன் தன் கடமைகளை மறந்துவிட்டான். அவனுடைய செல்வம் மங்கிப் போனது. அவனுடைய கௌரவம் நழுவியது. தன் தவறை உணர்ந்து கண்ணகியிடம் திரும்பிச் சென்றான். மனைவியின் நம்பிக்கையும் புதிய வாழ்வின் கனவும் ஒரே சிலம்பில் சுமந்தபடி கோவலன் மதுரைக்கு புறப்பட்டான். சிலம்பை விற்க சென்ற இடத்தில் சூழ்ச்சி செய்த பொற்கொல்லன் கோவலனை திருடன் என்று குற்றம் சாட்டினான். ஆராயாது பாண்டிய மன்னன் தீர்ப்பு வழங்கினான். அந்த ஒரு கட்டளை ஒரு மனிதனின் உயிரை மட்டுமல்ல, ஒரு நகரத்தின் விதியையும் ஒரு மன்னரின் நீதியையும் சோதனைக்கு உட்படுத்தியது. ஏனெனில் அந்த அநியாயத்தின் சாம்பலில் இருந்து இன்னும் சில கணங்களில் எழப்போகிறது கண்ணகியின் கற்புக்கொதி நெருப்பு. இந்த அநீதியை பற்றிய செய்தியை கேட்ட கண்ணகி கோபத்தாலும் துக்கத்தாலும் சீற்றமடைகிறாள்.
நம்பி வந்த நாங்கள் தொலைத்திட்ட வாழ்வெங்கே? வேதையே, பிதற்றுவதை நிறுத்து. நீ யார் என்று சபைதனில் சொல்லு. கோவலன் நான் கொண்டவன், கண்மூடித்தனமாய் நீ கொன்றவன். ஓ, கல்வனின் மனைவியா? நிறுத்தும். நெறிகட்டவன் அல்ல நான் கொண்டவன். என் கோப்பெரும் தேவியின் சிலம்பில் உள்ள பரல்களை கூறும். அதென்ன, அனைத்தும் முத்துக்கள். சாய்ந்தது உன் பெண் கொன்ற குடை. என் சிலம்பில் உள்ள அத்தனையும் மாணிக்கப் பரல்கள். நீதி தவறிய நெடுஞ்செழியா, நீயும் என் பாண்டிய நாடும் என் மனத்தீக்கு இரையாகட்டும். நீயோருக்கு தீ பரவட்டும், மதுரை எரியட்டும். அண்ணன் செங்குட்டுவன் இருக்க தம்பிக்குத்தான் பட்டமென்று நிமித்திகன் கூறிய ஆரூடத்தை பொய்யாக்குவதற்காக துறவரம் பூண்ட சேர இளவல், செந்தமிழ் வித்தகர், இளங்கோவடிகள் இயற்றிய சிலப்பதிகாரம் இருக்கும் வரையில் பூம்புகாரின் புகழும், மதுரையின் மாண்பும், வஞ்சியின் வீரமும், பொதுவாக தமிழகத்தின் செழிப்பும் சிறப்பும் தாழாது தாழாது. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் பிறந்த பின்னர் யாதும் ஊரே யாவரும் கேலி. உண்பது நாழி, உடுப்பது இரண்டே, உறைவிடம் என்பது ஒன்றே. உழைத்து வாழ்ந்தோம், உழைத்து வாழ்வோம். தீதும் நன்றும் பிறர் தரவாராயனும் நன்மொழியே நம் பொன்மொழியா. போரை புறம் தள்ளி பொருளை பொதுவாக்கவே அமைதி வழிகாட்டும் அன்பு மொழி ஐயன் வள்ளுவரின் வாய்மொழியா. செம்மொழியான தமிழ் மொழியா, செம்மொழியான தமிழ் மொழியா, செம்மொழியான தமிழ் மொழியா, செம்மொழியான தமிழ் மொழியா. தமிழ் மொழியா. கம்ப நாட்டார் வாரும் கவியரசியவை நல்லாலும் எம்மதமும் ஏற்று புகழ்கின்ற எம்மதமும் ஏற்று புகழ்கின்ற எத்தனையோ ஆயிரம்